என் ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல நான் எப்படி ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுவேன்? என் ஃபேமிலி அனைத்தும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த சீசனை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி லவ் கண்டென்ட் பண்ணுவேன்? ஏம்மா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதாம்மா? இது வரைக்கும் வாழ்க்கையில் நீ எடுத்திருக்க முடிவுகள்லாம் ஏதாவது உன் ஃபேமிலி தடை நின்றுருக்காமா? எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, எல்லா விஷயங்களையும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நீ வந்து ஒரு மீடியாக்குள்ளே போய் வேறு விதமான யாருமே கேட்காத கேள்விகளை கேட்க போகிறேன்னு சொல்லும் போது உன் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. நீ செலக்ட் பண்ணுற ப்ரொஃபஷன் வந்து என்ன மாதிரியான ப்ரொஃபஷன்? அது சாதாரணமாக மதுரைக்குள்ளே இருக்க யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? நான் மதுரைக்காரனாக சொல்கிறேன். ஆனால் அதை சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. நீங்கள் ஒரு காதலே பண்ணாலும், உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு எதிராக எப்படி நிற்பாங்க? ஆனால் நீங்கள் ஏன் தெரியுமா அந்த பாயிண்ட் எங்கே சொல்கிறீங்க? உங்கள் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிளியர் பண்ணிக்கணுன்றதுக்காக. இந்த சீசன் தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு பாண்ட் இருக்குது, அந்த பாண்டுக்கு வந்து ஒரு பேர்லாம் வைக்கல அப்படின்னு ஆதிரை சொல்கிறதும், இவங்க ஒரு சைடு எப்ஜேவும் அதே பாயிண்ட்டை சொல்கிறதும், வியானா அதே பாயிண்ட்டை சொல்கிறதும், இப்போ பாரு அதே பாயிண்ட்டை சொல்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம தான் ஜோன் அவுட் ஆகிட்டோமா இந்த சீசனுக்குள்ளே? இவங்க தான் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்குது, அது நமக்கு தான் தெரியாமல் இருக்கா அப்படின்னு ஆடியன்ஸுக்கே கன்ஃபியூஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஐ லைக் யூ, ஐயோ நானும் லைக் யூ. என்ன பண்ண வராங்க நான் சொல்லட்டுமா? கமருதீன் பேட் டச் பண்ணுறான் அப்படின்னு இவங்க சொன்ன ஒரு விஷயம் இவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகுது அப்படின்னு இவங்க வந்ததுக்கப்புறம், யார் வைல்ட் கார்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி, அதில் தனக்கு ஏற்படக்கூடிய டேமேஜஸை சரி பண்ணுறதுக்காக கமருதீனை பிடிச்சாங்க. இப்போது கமருதீன் மேலே பயங்கரமான ஃபீலிங்ஸ் இருக்குது, உண்மையிலேயே ஃபீலிங்ஸ் இருக்குது. அதாவது இவங்க எல்லாருமே கமருதீனை கேமுக்காக இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வாதாடும் போது, இது இப்படி இருந்தால் சரியாகாது. கமருதீன் கூட கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனால் தான் செட் ஆகும், நாங்கள் 2 பேர் லவர்ஸ்ரா, இதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வந்தால் மட்டும்தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்றது ஒரு சைடு. அதுக்காக தான் பார்வதி இந்த முழு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சப்போஸ் கமருதீன் வந்து பேக் அடிச்சார்னா என்ன ஆகும்? பார்வதிக்கு அவன் உண்மையாக இருந்தான், கமருதீன் அவ்வளவு லவ் பண்ணான், கமருதீன் அவ்வளவு பாண்ட் இருந்துச்சு அவங்களுக்குள்ள, ஆனால் அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு சிம்பத்தி கிடைக்கும். சப்போஸ் கமருதீன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னா இவங்க 2 பேருமே கப்புள்ஸு, இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் உள்ள, அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவும் கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு இடத்துல ஒரு இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும், அதை யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இது பாருடைய செம கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், கேம் பிளானாக இருக்கலாம். ஏன்டா பாரு இவ்வளோ தூரம் வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, கேம் ஆடுறாங்க, அப்புறம் ஏன்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் ஏன்டா எப்போ பால் குறை சொல்லிகிட்டே இருக்க, எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி விளையாடுறாங்க, பாரு எவ்வளோ பெரிய கேமர் பார்த்தியா அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கு, பாருடைய சொம்புகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. காதல் பண்ணி தான் இந்த கேமை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும், உள்ளே சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிக்கல பர்சனலாக. இவங்க அந்த காதலுக்காக, தன்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக எந்த இடத்துலையும் யாருக்காகவும் ஒரு ஸ்பேஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பாரு ரெடியாகவே இல்லை. நேற்று கூட எஃப்ஜேக்கு என்டையர் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பவர்ஃபுல்லான சப்போர்ட். என்ன காரணம் அப்படின்னா, பாருவை புரட்டி எடுத்ததுக்காக. பாருவுடைய பொருள் எடுத்து பாருவே போடுறான் அப்படின்னு சொல்லி பாருவை பேச விடாமல் எஃப்ஜே பண்ணி, அமித், பாரு, எஃப்ஜே இந்த 3 பேர் மேட்டரில் அமித்தை நீ கொஞ்சம் கூட மனசுலேயே வச்சுக்காம இந்த நீ கேஸை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி 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 பாருவை வந்து டென்ஷன் ஆக்குறது பயங்கரமாக இருந்தது. எஃப்ஜேவோட பாயிண்ட் வெரி சிம்பிள். நீ உன்னுடைய பர்சனல் இதுக்காக, நீ எஃப்ஜே மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிக்காக அமித்தை பற்றி சுத்தமாக யோசிக்காமல் முடிஞ்ச மேட்டரை, நான் சாரி கேட்ட மேட்டரை திருப்பியும் சபைக்கு கொண்டு வந்திருக்க அப்படின்றது எஃப்ஜேவோட கூட்டாக இருந்தது. அதை ஒத்துக்கவே இல்லை பாரு கடைசி வரைக்கும். ஏன்டா அமித் இதுன்னா அப்போ நான் கிடையாதா? அமித்துக்கு வந்து ஒரு லைஃப் இருக்குன்னா, கெரியர் இருக்குன்னா, அப்போ எனக்கு கிடையாதா கெரியர் அப்படின்னு பாரு வந்து செல்ஃபிஷாக தான் அப்பயும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரி, எல்லாருமே புதஞ்ச கேஸை தான் கொண்டு வராங்கன்னே வச்சுக்கோமே, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் எஃப்ஜே வந்து பார்வை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுறான்டா அப்படின்னு பயங்கரமான பாராட்டுகள் கிடைக்கிது. ஏன்னா இது முடிஞ்சு எந்திரிச்சு போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, பாரு வந்து எஃப்ஜே ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், ட்ரிகர் பண்ணுறதுல ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். பட் எஃப்ஜே ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறாரு, நீ ஆர்டிஸ்ட்னா நான் கிங் மேக்கர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. பாரு வந்து அப்படியே ஆடிக்கிட்டு, பாரு ஜிஜுக்கிட்டி ஏன் கிளவி மாதிரி பேசுகிற, குழந்தை மாதிரி பேசுகிறேன்னு சொன்னோடனே நீ கூட தான் கிளவி மாதிரி பேசுகிற, அப்பப்போ வந்து ஊர் பக்கம் கிளவி உட்காந்து பேசல, இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எங்கள் ஆயாவை பார்த்த மாதிரி இருக்குது பாருவை பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே எஃப்ஜே எடுத்து சொல்லும் போது பாரு ட்ரிகர் ஆகி வாயை மூடுறான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இல்லை கத்தக்கூடாது, ஐயோ நம்ம கத்தக்கூடாது, நம்ம மாறிட்டோம், இதை தான் வெளியே நம்ம பிஆர் டீம் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க, இப்போ நம்ம கத்துனோம்னா போயிடும், ஐயோ எஃப்ஜே அப்படின்ற மாதிரி வந்து இதாகிட்டாங்க.
இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. என்டையர் ஷோ பார்வதி சுற்றி தான் நடக்குதா, என்டையர் ஷோ பார்வதியை சுற்றி தான் நடக்குதா அப்படின்னா ஆமாம், என்டையர் ஷோ பார்வதியை சுற்றி தான் நடக்குது. பட் அதுலேருந்து இருக்கக்கூடிய அவுட்புட் இந்த சீசனை தூக்கி நிப்பாட்டுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா? ஒவ்வொருத்தருக்கு கூட ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறாங்களே, அந்த கண்டென்ட் அடுத்த லெவலுக்கு போதா? அதில் ஏதாவது ஜெனுவினிட்டி இருக்கா? அது எல்லாத்தையுமே பார்க்கணும். பார்வை சுற்றி ஷோ நடக்குதுன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்தால் பார்வை இருப்பாங்க, பார்வை இருந்தால் பிரச்சனை இருக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இன்னைக்கு சாண்ட்ரா கூட உட்காந்து திவ்யா பற்றி தப்பாக பேசுவாங்க, திவ்யா கூட உட்காந்து சாண்ட்ரா பாவம் நீ அவளுக்கு ஸ்பேஸ் கொடு, அவளுக்கு இது பண்ணு, அவளை வந்து அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி பேசுவாங்க. இந்த கண்டென்ட்டுக்காக ஸ்க்ரீன் ஸ்பேஸுக்காக பார்வை போய் எல்லா இடத்துலையும் உட்காடுறாங்கன்றதா உண்மை. அவங்களுக்கு கேமராவில் ஃபுல் டைம் இருக்கணும். நம்ம இதை 2வது வாரத்துலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கேமராவில் ஃபுல் டைம் இருக்கணும். அந்த கண்டென்ட் அது என்னவாக இருந்தாலும் ஒன்று பாதிக்கப்பட்ட நபர் கூட இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாதிச்ச நம்பர் இருக்குல்ல அவர்கிட்ட போய் உட்காந்து அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு இது பண்ணுவாங்க. அதாவது எல்லாரும் வேணும், பார்வுக்கு எல்லாரும் வேணும். ஆனால் எனக்கு இங்கே யாரு கூடயும் பாண்ட் இல்லை, நான் ஒரு சில ஆட்களோட மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்னு இந்த பேசாமல் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ ஏன் பாருன்னே இந்த சீசன் நகருது? ஏன் பாருன்னே எல்லா ரிவ்யூஸும் பேசுகிறாங்க? என்ன காரணம்? இந்த சீசனை முடிச்சு விட்டது பாரு தான். இந்த சீசன் இவ்வளோ தூரம் கேவலமானது காரணம் பாரு தான். இந்த சீசன் இவ்வளவு தூரம் மொக்கையாக போயிட்டு இருக்க காரணம் பாரு தான். எல்லா இடங்களையும் எல்லார் மேலேயும் ஒரு வன்மமான ஒரு விஷயத்த, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அதுக்குள்ளே பாரு வர்றதுனால இவங்க ரியாக்ட் பண்ணுற விதமே வேறமா இருக்குது. எல்லாரும் மற்றவர்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுற விதமும் பாருட்ட ரியாக்ட் பண்ணுற விதமும் வேறமா இருக்குது. அது கேமுக்குள்ளே பாரு கொண்டு வரும்போது ஆப்வியஸாக அந்த கேமோட அந்த ஸ்பிரிட் அது பாதிக்குது அப்படின்றது உண்மை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்றது தெரியல. பாரு எல்லாரும் கூட வச்சிருக்க ரிலேஷன்ஷிப்பில் கமருதீன் கூட வச்சிருக்கிறது பொய்யான ரிலேஷன்ஷிப், அதை விட்டுருங்க. மற்ற எல்லாரும் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, பார்வை தவிர மற்ற எல்லாருமே பார்வை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவ கண்டென்ட்டுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவா, எங்கே வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவா. இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு அடுத்த வாரம் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா வீக்கெண்டில் நம்மளை தூக்கி லாரி கடியில் அமுக்கி விட்டுருவா அப்படின்றது தெம தெளிவாக தெரியும். ஆனால் பார்வுக்கு எல்லா கண்டென்ட்லையும் இருந்தாகணும், எல்லா கண்டென்ட்லையும் மூக்க நுழைச்சாகணும். அவங்க இல்லாமல் இந்த வீடு திஸ் இஸ் மை ஹோம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த இது பண்ணுவாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் பார்வை இருக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்தை எஃபர்ட் போடும் போது அந்த இடம் டைல்யூட் ஆகுது, அங்கே கான்வர்சேஷன் பில்ட் ஆக மாட்டேங்குது. பார்வை அந்த இடத்துல இருந்தாலே ஒரு நெகட்டிவிட்டியோட ஒரு பிம்பமாக நம்ம மட்டும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்றதுனால அவங்களால அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணவே முடியல, அடுத்த லெவல் கொண்டு போகவே முடியல. ஒரு கேமில் பார்வை இல்லாமல் எவ்வளோ அழகாக விளையாண்டாங்க, கேப்டன்சி டாஸ்க்கு எவ்வளோ ஃபன்னாக இருந்தது, அதுக்கான மிகப்பெரிய ப்ரூஃப் அதுதான். பார்வை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த ஒரு வாரம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே எடுத்து பாருங்களேன், சீசன் பிக்கப் ஆகிடும். அதுக்கப்புறம் கூட உள்ள விடுங்க. ஒரே ஒரு வாரம், அடுத்த வாரம் வந்து பார்வை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே எடுத்து பாருங்க, டிஆர்பி எகுரும். ஏதோ ஒரு எலமெண்ட் வரும், ஃபன் எலமெண்ட் வரும், இல்லை ஏதோ ஒரு எலமெண்ட் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் பார்வை இருந்தால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று ஐ லைக் யூ சொல்கிற மேடம் ஐ லவ் யூ நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் சொல்கிறது பூரா சுத்த பொய்ன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்.